கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வரும் இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களுக்கு குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிற அவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்கிறார். தேவன் பாருங்க, அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று பாருங்க. அவர்கள் வழிகளை நான் பார்த்து பாருங்க, மனிதனுடைய வழிகளோ இதை பார்த்து அவர் பார்க்குறார். தேவன் அவங்க எப்படி என்னை நோக்கி பார்க்குறாங்க, எப்படி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்க, எப்படி அதை விசுவாசிக்கிறாங்க, இப்படி பார்த்து இந்த இந்த உலகத்திலே வைக்கப்பட்ட இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் எப்படி செய்கிறார்கள் என்று அவர்கள் தேவன் பார்க்கிறார். பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் செய்து அவர்களுக்கு நன்மை செய்வேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிற இப்படி இருக்கும் பொழுதும் அவர்களுக்குள்ளே இருக்கிறவர்கள் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் பாருங்க, நமக்கு அவர் அவர் நம்மளை பார்க்கிறார், நம்முடைய காரியங்களை செய்கிறார். இப்போ நம் மூலமாக நம்மை ஆசீர்வதித்த அந்த தேவன் பாருங்கள் என்ன செய்கிறார் பாருங்கள். நமக்கும் மட்டுமல்ல, நம்ம கூட இருக்கிறவர்களுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை நம் மூலமாக கொடுக்கிறார். அதான் சொல்லுகிறது. அதாவது உங்களை முதல்ல ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு எல்லா துன்பங்களை நீக்கி ஆசீர்வாதம் தந்து உங்களுக்கு எது நோய் நொடிகளெல்லாம் குணமாக்கி என்ன செய்கிறார் பாருங்கள். உங்களுக்கு முதல்ல செஞ்சு அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துன்பப்படுகிறார். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு கூட இருக்கிற மக்கள், உங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கிற அவங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி உங்கள் மூலமாக அவர்களுக்கும் என்ன பண்ண ஆறுதல் அளிப்பேன். அவர்களுக்கும் நான் எல்லாத்தையும் செய்வேன், உங்களுக்கு மட்டும் இல்லை. பாருங்கள், இப்படி தான் தேவன் ஆதியில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், மற்ற தேவனோடு பிரியமானவர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எல்லா மனிதர்களையும் நீங்கள் பாருங்கள், தேவனுக்கு ரொம்ப பிரியமாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எங்கு சென்றாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அப்படி இருக்குது. ஆகையால் அந்த மாதிரி உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்கும் குணமாக்குறார். இந்த அற்புத தேவன் உங்களுக்கு இப்படித்தான் ஆறுதலை அளிக்கிறார். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் மூலமாக மற்றவர்களையும் குணமாக்குறார். உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் மூலமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சாங்களா, இப்போ எங்கேயோ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல நிற்கிங்க, ஒரு இடம், அந்த இடம் உடனே ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுடைய சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நிற்கிங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடமே ஒரு மகிமையாக நிறைந்துடும். பாருங்கள், நீங்கள் தான் சில நேரத்தில் கடைக்கு போங்க, நீங்கள் மட்டும்தான் நிற்பீங்க, அன்றைக்கி ஃபுல்லாக ஆளே வந்திருக்கு, ஆனால் நீங்கள் நின்றுட்டு 4-5 பேர் 6-7 வந்துடுவாங்க. அந்த மாதிரி உங்கள் மூலமாக தேவன் அந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார். தேவன் என்ப அற்புதமான தேவன் பாருங்கள். உங்கள் மூலமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அம்மா வழியிலையும் அப்பா வழியிலையும் எல்லாரையுமே தேவன் உங்கள் மூலமாகவே ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவன் பாருங்கள் எவ்வளோ அற்புதமானவர். ஆறுதல் அளிக்கிற தேவன் உங்கள் மூலமாக அவர் ஆறுதல் அளிக்கிறார். அவர்கள் இந்த மாதிரி நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆக நம் உள்ளத்தை அவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எந்த ஒரு கசப்பான எண்ணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி நம் தேவன் அவர்களுக்கு துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நம்முடைய துக்கமெல்லாம் நீக்கி நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். எப்படி? ஆகா, என் மூலமாக அவர்களை ஆசீர்வதித்தார். எத்தனையோ குறைகள் இருந்து என்னை முதல்ல ஆசீர்வதித்தார். நான் அந்த இடத்துக்கு போனேன், அவங்க வீட்டில் நான் ஜெபம் பண்ணேன், நான் அந்த வீட்டுக்காண்டி ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணேன், என் மூலமாக என் தேவன் இந்த ஜெபத்தை அவர் கேட்டார் என்று சொன்ன உடனே உங்களுடைய உள்ளம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள், இந்த ஆறுதலாக இருக்கும் பாருங்கள். இப்படித்தான் உங்களை அற்புதமாக வழி நடத்துகிறார். உங்கள் மூலமாக அவர் வழி நடத்துகிறாருங்க. நீங்கள் எங்கே சென்றாலும் யாருக்காட்டி ஜெபம் பண்ணுங்கள், குழந்தை இல்லாதவங்க ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பண உதவி இல்லாதவங்க ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது உங்கள் மூலமாக அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சில நேரங்களில் பிசாசு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தடையாக இருக்கலாம். சில குடும்பத்தில் தடையாக இருக்கலாம், அவங்களுக்கு முன்னேற்ற பாதையெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உங்கள் மூலமாக அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். சில நேரத்தில் அந்த நேரத்தில் தான் தேவன் இப்படி அற்புதமாக நடத்துகிற விதத்தை நீங்கள் கவனிப்பீங்க. அதனால தான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்றால் உங்கள் மூலமாக அந்த குடும்பம்
விரும்புகிறார். உங்கள் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய நோய் நொடிகளை குணமாக்க விரும்புகிறார். இப்படி உங்களை முதலில் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆறுதல், உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் மூலமாக ஒருத்தர் ஒரு குடும்பம் முன்னேற்றிட்டு, உங்கள் மூலமாக யாராவது ஒரு குடும்பத்தில் நோய்கள்லாம் நீங்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் பாருங்கள் எப்படி இருக்கும். ஆகா, என் தேவன் என் மூலமாக என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். உங்களை கொண்டு இந்த உலகத்திலே அவர் நிறைய அற்புதம் செய்கிறவர். அவர் செய்ய விரும்புகிறார். அவருடைய விருப்பமும் சித்தமும் இதாகவே இருக்கிறது. உங்களை கொண்டு வழிநடத்த விரும்புகிறார். இந்த தேவன் இப்படித்தான் உங்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.